ஸோ கிட்டத்தட்ட சியான் அவர்களுக்கு வந்து 3 வருஷமா வந்து தியேட்டரில் எந்த படமும் வரல. ஸோ 3 வருஷம் கழிச்சு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் கோப்ரா. ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நேத்து இந்த படம் ரிலீஸ் ஆனோனே இந்த படத்துக்கு ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்தது. இந்த படத்துக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து இல்லங்க இத நல்லா புரிய வச்சிருக்காங்க. இந்த மேத்தமேட்டிக்ஸ்லாம் புரியறவங்களுக்கு இந்த படம் சூப்பரா புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் ஏங்க கணக்குக்கு பயந்து தானங்க நாங்க ஸ்கூல்லாம் கட் அடிச்சுட்டு இங்கே வரோம். இங்கேயும் வந்து எங்களுக்கு கணக்கு சொல்லிக் குடுத்தா நாங்க என்னதாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்தது. ஸோ இந்த படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து திருச்சிற்றம்பலம் வந்து 100 கோடியை கடந்துருச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது டைரி படத்தோட நிலைமை என்ன? ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா பாராட்டின ஒரு படம். ஆனா அந்த படம் வெற்றி பெற்றுச்சா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோப்ரா படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட விமர்சனம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு வந்திருந்தா இந்த படம் அடுத்த நாள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நேற்று கலெக்ஷனோட இன்றைக்கி கம்மியாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட விமர்சனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது 15.5 கோடி வந்து இந்த படத்தோட வசூல். ஸோ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1.68 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2022ல் தமிழ் படம் டைரெக்டாக வந்து அங்கே கேரளாவில் ரிலீஸ் பண்ணப்பட்ட படம், டப்பிங் பண்ணப்பட்ட படம். பீஸ்ட் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துருந்துச்சு ஓப்பனிங் டே. ஸோ விக்ரம் வந்து அதுவும் வந்து நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. அது வந்து 2வது இடத்துல இருந்தது. ஸோ இப்போ வந்து கோப்ரா அந்த 3வது இடத்த பிடிச்சிருக்கு 1.68 கோடி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 1.4 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி கிட்ட 2.92 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு வந்து 21.5 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பெஸ்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது 2022ல் வந்து அந்த வரிசையை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கோப்ரா இடம் பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வலிமை 36 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. பீஸ்ட் வந்து 31 கோடி. விக்ரம் வந்து 20 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. கோப்ரா வந்து அதில் விக்ரம்க்கு அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு 15.5 கோடி. ஸோ எதற்கும் துணிந்தவன் 15 கோடி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் ஓப்பனிங் அப்படிங்கிற லிஸ்ட்டில் 4வது இடத்துல கோப்ரா இடம் பிடிச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறது பெருசு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வலிமைக்கு ஓப்பனிங் 36 கோடி. ஸோ 2வது நாள் அதோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 18 கோடி. அப்படியே 3வது நாள் 10 கோடி அப்படியே கம்மியாச்சு. ஆனால் விக்ரம் அப்படி கிடையாது. 20 கோடி வந்துச்சு. அதுக்கடுத்தது 25 கோடி வந்துச்சு. அப்படியே ஏறிக்கிட்டே போச்சு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்த படங்களில் வந்து முதல் இடத்துல விக்ரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் மறுக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஓப்பனிங் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி ஓப்பனிங்க்கு அடுத்து 2வது நாள் 3வது நாள் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த ப்ரொடியூசர்களுக்கு காசு போட்ட ப்ரொடியூசர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைரி படத்தோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆகிடுச்சு. சரி இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப படம் பார்த்த எல்லாருமே தேட்டரில் போய் படம் பார்த்த எல்லாருமே படத்தை ரொம்ப ரசிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி சர்ப்ரைஸான ஒரு த்ரில்லரு, எதிர்பார்க்காத ஒரு ஹாரர் மாதிரி ஒரு விஷயத்த வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட 6 நாள் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு கலெக்ஷன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரையும் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.63 கோடி. டே 4ஓட கலெக்ஷன் திங்கக்கிழமை வந்து 65 லட்சம், டே 5 வந்து 45 லட்சம், டே 6 வந்து 22 லட்சம். ஏன்னா கோப்ரா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் திருச்சிற்றம்பலமும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டல் வந்து இந்த படத்துக்கு வந்து 3.85 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 8 கோடி கிட்ட இந்த படத்துக்கு இந்த பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி எல்லாமே சேர்த்து 8 கோடி கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து அப்படியே மிஞ்சி போனால் ஒரு 4.5 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னாலுமே ஸோ இந்த படம் ஓடிடியில் பெருசாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா இந்த படத்துக்கு ஒரு பெரிய இது இருக்கும். ஏன்னா ஓடிடியில் இந்த படத்தை 2.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் நல்ல படம் இப்படி இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஸோ திருச்சிற்றம்பலம் படத்தோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் 11வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட்டர் வந்து நம்ம போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். 11 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 84 கோடி. ஸோ டே 12ஓட கலெக்ஷன் அப்படிங்கிறது 3.21 கோடி. டே 13ஓட கலெக்ஷன் வந்து 2.99 கோடி. ஸோ டே 14ஓட கலெக்ஷன் 2.8 கோடி. ஸோ டோட்டலாக வந்து 93 கோடி கலெக்ஷன். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா 2வது வாரம் முடிஞ்சு 2வது வீக்கெண்டு முடிஞ்சு 3வது வாரத்துக்கு அடி எடுத்து வைக்கும்போது வீக் டேஸ்லேயே கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட ஒவ்வொரு நாளுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நேற்று கோப்ரா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பயும் 2.8 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ 93 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு.
இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த படம் வந்து 100 கோடியை ரீச் பண்ணிவிடும், கன்ஃபார்மாக ரீச் பண்ணிவிடும். ஏன்னா கோப்ரா படத்தோட ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்தது யாராவது ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக திருச்சிற்றம்பலம் படத்துக்கே போகலாங்க. ஏன்னா கோப்ரா படத்துக்கு அநியாயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு, ரிவ்யூ வேணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த படம் வந்து ஃப்ளாப்பு, இந்த படம் வந்து ஹிட்டு, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர், இந்த படம் வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்தில் ஹிட்டானதே ரொம்ப சொச்சமான படங்கள் தான். அந்த லிஸ்ட்டை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. என்னையா இவ்வளோ படம் ஃப்ளாப் ஆயிருக்கா, இவ்வளோ தான் ஹிட் ஆயிருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அதுக்கு ஒரு பக்கம் பாய்காட் பாலிவுட்னு அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தமிழ்லையா தெலுங்குலேயே நிறைய படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பஸ்டரில் வந்து 15 படம் வந்து ஹிட்டு. ஸோ பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது, ஸோ சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது ஒரு 4 படம் இருக்குது, ஹிட் அப்படிங்கிறது 5 படம். இந்த அபோவ் ஆவரேஜுங்கிறத கூட ஹிட்டுன்னே வச்சுக்கலாமே. ஸோ அது ஒரு மொத்தம் இது வரையும் 26. ஸோ ஆல் டைம் பிளாக் பஸ்டர் இதில் வந்து ஒரு 3. ஸோ இந்த ஆல் டைம் பிளாக் பஸ்டரில் என்ன படம்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KGF 2 வருது, அப்புறம் காஷ்மீர் ஃபைல்ஸ் வருது, அப்புறம் கமல் சார் நடித்த விக்ரம் படம் வருது. ஸோ இந்த 3 படம் தான். என்ன கேட்டிங்கன்னா RRR இந்த கணக்கில் தான் வரணும். ஆனால் பட்ஜெட் அதிகம், 1200 கோடி வசூல் பண்ணியிருந்தாலுமே பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால இவங்க பிளாக் பஸ்டர் அந்த லிஸ்ட்டில் தான் வந்து RRR வச்சுருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத 4 சொல்லுவேன். ஆனால் இந்த சைட்டில் இவங்க போட்டிருக்க லிஸ்ட்டு படி பார்த்தா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதுல அவங்க அந்த படத்தை சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ளாப்பு, ஆவரேஜு, பிலோ ஆவரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா, ப்ரொடியூசருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் இதுதான் வந்து நஷ்டமாக இருக்கும். இப்போ போட்டதில் இப்போ ஒரு 50 கோடி போடுறாங்க அப்படின்னா ஒரு 5 கோடி நஷ்டமாக இருக்கும், 7 கோடி நஷ்டமாக இருக்கும். ஆனால் டிசாஸ்டர் அப்படின்னா போட்ட 50 கோடியில் ஒரு பாதி கூட வராத நிலைமை தான் டிசாஸ்டர். ஸோ அப்படிப்பட்ட டிசாஸ்டர் இந்த வருஷம் மட்டுமே 472 திரைப்படங்கள் இருக்குது. ஸோ எல்லா படமுமே தொடர்ந்து டிசாஸ்டராக இருக்குது. ஸோ அங்கங்கே வெற்றி படம் 1, 2 வந்ததுனால தான் நம்மளால் இந்த வருஷத்தில் சினிமாவை வந்து ரசிக்கவே முடிஞ்சிருக்கு. KGF மாதிரியோ, RRR மாதிரியோ, விக்ரம் மாதிரியோ படங்கள் அங்கங்கே வந்ததுனால தான் நம்மளால் ரசிச்சிருக்க முடியுது. ஸோ சீதாராமம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பஸ்டர் அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த டிசாஸ்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இத்தனைக்கும் இந்த இந்த லிஸ்ட்டில் வந்து நான் சொல்கிற இந்த படங்கள்லாம் கிடையாது. எண்ணி துணிக, அப்புறம் கடமை இசை, பொய்க்கால் குதிரை, இந்த லிஸ்ட்லாம் இந்த படங்களில் கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க இதெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே சேர்க்க வேணாம் அப்படின்னு எடுத்து தூக்கி போட்ட படங்கள். ஸோ அது இல்லாமலே 472னா அதெல்லாம் சேர்ந்ததுன்னா இன்னும் நிறையா படங்கள் வரும். ஸோ இது இல்லாமல் இந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறது ஹிந்தி, மலையாளம், கன்னடம், அப்புறம் தெலுங்கு, தமிழ். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 லாங்குவேஜில் தான் இந்த லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2022 அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவுக்கு ஒரு மோசமான காலம். ஆனால் விக்ரம் மாதிரியோ, KGF 2 மாதிரியோ, RRR மாதிரியோ, காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியோ படங்கள் அங்கங்கே இந்த திரையுலகத்தை வந்து அங்கங்கே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ கோப்ரா படம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்துகிட்டு இருக்கு. விக்ரம் ரசிகர்கள் என்ன இருந்தாலும் இந்த படத்தை வந்து ஒரு பக்கம் கொண்டாடினாலுமே இன்னொரு காமன் ஆடியன்ஸுங்கிறவங்க இந்த படத்தை பார்த்து தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன கதைகள் தான் நம்ம இந்த பப்ளிக் ரிவ்யூவில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய ரிவ்யூவர்ஸும் இந்த படத்தை வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து சியான் விக்ரம் அவர்களுக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் தான் கோப்ரா. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மாதிரி பயங்கர டிசாஸ்டர் அப்படிங்கிற நிலைமையை வருமா, இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜ் வருமா, இல்லை இந்த படம் பரவாயில்ல, இந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி ஆடியன்ஸு இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி போய் பார்த்து இந்த படத்தை ஹிட் ஆக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் கோப்ரா படம் பார்த்து எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு, படம் நல்லா தான் இருக்குது, இவங்க சொல்கிற அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுது அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இல்லைங்க நான் படம் பார்த்தேங்க, இந்த படத்தில் இதுதாங்க இவ்வளோ மோசமாக இருக்குது, இதை தவிர இதை எடுத்துட்டா இந்த படம் நல்லா இருக்குங்க, இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்து போனது இந்த விஷயம், ஆனால் இந்த படத்தில் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயம் எதிர்பார்த்து போய் மொக்க வாங்கிட்டு வந்திருப்பீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு விமர்சனத்தில், இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஹ்மான்.